Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. Sir, கொஞ்சம் மறைக்காதீங்களா? சார் கொஞ்சம் மறைக்காதீங்களா? தளபதி வராது பாரு. சார் கொஞ்சம் மறைக்காதீங்களா? தளபதி வராது பாரு. சார் கொஞ்சம் மறைக்காதீங்களா? முதலமைச்சர் விஜய் பேட்டரி வாகனத்தில் தலைமை செயலக அலுவலக வளாகத்தை பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், முதலமைச்சரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் 10வது நுழைவாயில அங்கிருந்த பேட்டரி காரில் ஏறி தலைமைச் செயலகத்துல வளாகத்துல வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த தலைமைச் செயலகத்தினுடைய வளாகத்துல தான் புனித மேரி ஆலயம் என்பது, சர்ச் என்பது, பழைய கால அந்த சர்ச் என்பது இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள், புனித மேரி ஆலயத்துக்குள் சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உள்ளே சென்று தற்போது பிரேயர் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலேயே இந்த வளாகத்துல பேட்டரி கார்ல வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலக வளாகத்தை சுற்றி வந்து தலைமைச் செயலகத்துல வந்து பணியாளர்கள் மற்றும் அலுவலகங்களும் எங்கு இருக்கிறது என்பதெல்லாம் பார்வையிட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது தமிழக முதலமைச்சர் 10வது நுழைவாயிலிருந்து பேட்டரி வாகனத்தின் மூலமாக அங்கிருந்து புறப்பட்டு வழியில் செல்லக்கூடிய இடத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முன்னதாகவே அந்த புனித மேரி ஆலயம், சென்ட் மேரி சர்ச் இருக்கிறது, அதற்குள் உள்ளே சென்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். உள்ளே சிறிது நேரம் பிரேயர் செய்துவிட்டு அங்கிருந்து திரும்பி வந்து மீண்டும் பேட்டரி கார்ல ஏறி நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு செல்ல உள்ளதாகவும், அதே நேரத்துல பணியாளர்கள் தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலக வளாகத்துல பேட்டரி காரில் வரக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்கும் நேரில் அவரை வந்து பார்ப்பதற்கும் ஏராளமானோர் அரசு பணியாளர்கள் தலைமைச் செயலக வளாகத்துக்கு வருகை தந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல கோரிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் முதலமைச்சருடைய வருகையை அறிந்து நீண்ட வரிசையில இருபுறங்களிலும் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் அந்த சென்ட் மேரி சர்ச்சில் இருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அவர் வந்து பேட்டரி கார்ல ஏறி இங்கிருந்து புறப்பட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்பது 4வது நுழைவாயில் அருகே இருக்கிறது. அங்கு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல கோரிக்கை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டு வருகிறது. அந்த மனுக்கள் வந்து எவ்வாறு பெறப்படுகிறது, அந்த மனுக்கள் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதெல்லாம்
எல்லாம் நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் பேட்டரி கார்ல ஏறி பயணிக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது 10வது நுழைவாயிலிருந்து புறப்படக்கூடிய தமிழக முதலமைச்சர் புனித மேரி சர்ச்சுக்கு வழியாக சென்றார். அப்போது இரு முறைகளிலும் காத்திருந்த மக்கள் கைகளை அவருக்கு காட்டி உற்சாகமாக அவருக்கு வாழ்த்து தெரிவித்த காட்சிகளும் தமிழக முதலமைச்சரும் பணியாளர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவர் உற்சாகமாக கைகளை அசைத்தி முகப்பொலிவுடன் அவர் சிரித்த முகத்துடன் அவர்களுக்கு உற்சாகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்மரித்து வளாகத்தை சுற்றி மீண்டும் அவர் நாமக்கல் கவிஞர் மாளிகையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கு பிறகு அங்கும் ஏராளமான பணியாளர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இங்கு தலைமைச் செயலகத்தில் 40க்கும் மேற்பட்ட துறைகள்ல 5500க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்களும் இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சருடைய வருகையை அறிந்து ஏராளமானோர் கையில் செல்போனுடன் தமிழக முதலமைச்சர் வருகையை காட்சிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய செல்போன்ல அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏராளமானோர் இங்கே காத்திருந்தார்கள். அவர்களுக்கு உற்சாகமாக கைகளை காட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களும் தமிழக முதலமைச்சரும் அவர்களுக்கு திருப்பி உற்சாகமாக கைகளை அசைத்து வாழ்த்து தெரிவித்தார். உற்சாகத்தினுடைய அடுத்த கட்டமாக வளாகத்தை முழுவதுமாக சுற்றி வரக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது. இங்க ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அதுக்குடைய தலைமையகமும் இருக்கிறது. கிளைவ் மாளிகைன்னு சொல்லுவாங்க. அந்த வழியை கடந்து தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காட்சிகளாகவும் முழுவதுமாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய வளாகத்துல என்னென்னலாம் இருக்கிறது, இங்கு எந்தெந்த அலுவலகங்கள் எல்லாம் செயல்படுகிறது, அரசு பணியாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், அதை தொடர்ந்து இங்கு பல்வேறு விதமான ஏன்னா இது பிரிட்டிஷ் காலத்துடைய கட்டிடம், ராணுவத்துக்கு சொந்தமான கட்டிடம், இதெல்லாம் அந்த குத்தகையின் அடிப்படையில் தமிழக அரசு பொதுத்துறை எல்லாம் வாங்கி அந்த கட்டிடத்துல தான் தலைமைச் செயலகம் செயல்படுகிறது. இதன் காரணமாக இந்த வளாகம் என்பது ஒரு 5 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிறது. ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. அங்கெல்லாம் ராணுவத்துடைய அலுவலகங்கள் செயல்படுகிறது. குறிப்பாக சொன்னா அக்னி வீரர்கள் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த அலுவலகமும் இங்கதான் செயல்படுகிறது. ஆர்மியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தலைமைச் செயலக வளாகத்துல தான் தலைமைச் செயலகத்தினுடைய கட்டிடமும் நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடம் இருக்கிறது. இந்த நீண்ட தூர பயணமாகவே இருப்பதன் காரணமாகவே அவர் பேட்டரி கார்ல பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது சுற்றி வருவது என்றால் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக பேட்டரி காரில் பயணிக்கும் போது அது கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் பேட்டரி வாகனத்தின் மூலமாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். உடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார், முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் செந்தில்குமார் மற்றும் லட்சுமி உள்ளிட்ட அனைவருமே உடன் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு எப்போது வருவார் என்பதை ஆவலோடு காத்து இருக்கக்கூடிய அரசு பணியாளர் ஒருபுறம், காவல் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் முதலமைச்சர் எங்கெல்லாம் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களும் பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த தலைமைச் செயலக வளாகமே முழுவதுமாகவே அரசு பணியாளர்கள் முதலமைச்சருடைய வருகைக்காக அவங்களுடைய அலுவலகங்கள் அவங்களுடைய துறையை விட்டு கீழே இறங்கி நாமக்கல் கவிஞர் மாளிகையிலிருந்து 10 மாடி கட்டடத்திலிருந்து கீழே அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும், ஸ்டேஷன் ஹெட் குவார்டர்ஸ் எனப்படக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு மிலிட்டரிக்கான அந்த டிஃபென்ஸுக்கான இடமாக இருக்கக்கூடிய இடத்துல இங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, கேண்டீன் இருக்கிறது, ராணுவ தளவாடங்களுக்கு உண்டான பகுதியாகவும் இந்த இடம் இருக்கிறது. டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் இவங்க சர்வே ஆஃப் ஆர்காலஜி அந்த அலுவலகம் இருக்கிறது போன்ற பல்வேறு அலுவலகங்கள் இருக்கிறது. இந்த அலுவலகங்கள் வழியாகத்தான் நாமக்கல் கவிஞர் மாளிகையை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். இந்த பகுதி முழுவதுமே அரசு பணியாளர்கள் நிரம்பியிருக்கக்கூடிய காட்சிகளாகவும் தமிழக முதலமைச்சர் எங்கெல்லாம் சென்றிருக்காரோ அங்க அவங்களுடைய தொலைபேசி அவங்களோட செல்போனோடு அரசு பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களும் இங்கு பின்தொடரக்கூடிய காட்சியிலும் பார்க்க முடிகிறது. நூருல் இஸ்லாம் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. அட்மிஷன் ஓபன் நவ். ஷேப் யுவர் ஃபியூச்சர் வித் NICHE.